12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபைனலாக கடைசியான எக்ஸாமான பயாலஜி முடிஞ்சிருச்சு. பயாலஜி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி இருக்கோம். உங்களுக்கு பாட்னி ஈஸியாக இருந்தது. ஜுவாலஜியில் ட்விஸ்டட் கொஷின்ஸ் கேட்பாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அது போலவே ஜுவாலஜி ஏரியா கஷ்டமாக வந்திருக்கு. சரி, 1 மார்க்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களோட ஆன்சரையும் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓசோனின் தடிமனை அளவிடும் அலகு டாப்ஷன். வெள்ளரியின் கனி நிறம் ஓங்கு மறைத்தல் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். மயோசோட்டிசிஸின் மகரந்த தூளின் அளவு 10 மைக்ரோமீட்டர். ஏ ஆன்சர். 4வதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டி ஆன்சர். ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் ராங். கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிறது தான். அடுத்து 5வது கொஷின். ஒளிச்சேர்க்கை சார் செயலூக்க கதிர்வீச்சின் அலைநீளம் 400 to 700 நேனோமீட்டர். பொறுத்துகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4வது ஆன்சர். அடுத்து வேர்க்கடலையின் பிறப்பிடம் பிரேசில். பிளாஸ்மிட் என்பது நுண்ணிய பாக்டீரியங்கள். ஏ ஆன்சர். ஜுவாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின். ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை செர்டோலி செல்கள். உறிஞ்சு மீனுக்கும் சுறா மீனுக்கும் உள்ள தொடர்பு உதவி பெறும் வாழ்க்கை. இளம் உயிரி கன்னிப்பெருக்கம் நடைபெறும் உயிரி தேனீக்கள். டவுன் சிண்ட்ரோமுக்கான குரோமசோம்களின் எண்ணிக்கை 21. பிளாஸ்மோடியத்தின் புறச்சவப்பணு சைசோகேனி நடைபெறும் இடம் கல்லீரல். சி. உயிர்வழி தோற்ற கோட்பாடு ஹென்றி பாஸ்டியன். 1973ஆம் ஆண்டு ஜிம் கார்பெட் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா உத்தரகாண்டில். அடினோசின் டி அமினேஸ் பற்றாக்குறையினால் ஏற்படுவது SCID அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு எத்தனை ஆன்சர் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து இனி நீங்கள் கல்லூரியில் சேர்றதுக்கு தேவையான எல்லா விதமான கவுன்சிலிங்க்கான ஹெல்ப்பும் நம்மளோட சேனலில் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.